ஃப்ரெண்ட்ஸ், மத்தேயு 5வது அதிகாரம் 25வது அதிகாரத்தில் வசனத்தில், எதிராளி உன்னை நியாயாதிபதியின் இடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகன் இடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடைய நல் மனம் பொருந்து. இதில் பார்த்தீங்கன்னா, காணிக்கை செலுத்துவதற்கு முன்பாக கர்த்தர் இந்த காரியத்தை சொல்லும்போது, உனக்கு யார் மேலேயாவது கசப்பு இருக்கா, நீ இந்த காரியத்தெல்லாம் திருத்திக்கோன்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ எதிராளி கிட்ட போறதுக்கு முன்பாக, அதாவது நியாயாதிபதி கிட்ட எதிராளி உன்னை கொண்டு போவதற்கு முன்பாக நீ என்ன செஞ்சுக்கோ, உன்னை சமாதானப்படுத்து. அப்போ எதிராளி என்ன செய்கிறாரு, நியாயாதிபதிகிட்ட கொண்டு போகிறாரு. நியாயாதிபதி என்ன செய்கிறாரு, அவரை சேவகன் இடத்துல ஒப்பு கொடுக்குறாரு. சேவகன் என்ன செய்கிறான், உன்னை சிறைச்சாலையில் அடைப்பான். நீ இந்த காரியெல்லாம் உனக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சேன்னா, நீ போகிற வழியிலேயே உன்னுடைய எதிராளிக்கிட்ட நீ என்ன செஞ்சிரு, சமரசம் ஆயிரு அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த சமரசம் அப்படிங்கிற வார்த்தை தான் நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நமக்கு ஒரு கண்ணு போனாலும், அதாவது நமக்கு 2 கண்ணு போனாலும் எதிராளிக்கு ஒரு கண்ணாவது போயிடணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கான்செப்ட் இல்லையா. நம்மளுக்கு 2 கண்ணுமே போயிட்டு எதிராளிக்கு கண்ணு போனா என்ன போகாட்டி என்ன, அது எப்படி நமக்கு தெரியும். நான் செத்தா கூட உன் வீட்டை கால் வச்சு மிதிக்க மாட்டேன் அப்படிம்பாங்க. நம்ம தான் இறந்தே போயிடுவோமே, பின்பு அவங்க வீட்டில் கால் வைக்கிறாங்களா இல்லை வேற ஊருக்கு போய் கால் வைக்கிறாங்களான்னு நமக்கு எப்படி தெரியும். அந்த எமோஷ்னல்லையும் அந்த வேகத்துலையும் வெறுப்புலையும் வருகிற வார்த்தைகள் இவையெல்லாம். அப்போ கர்த்தர் என்ன சொல்ற, இப்படி நினைக்காத. ஏன்னா இப்படி நினைக்கிறதன் மூலமாக நீ என்ன செய்யற, உனக்கு தான் அதிக பாதிப்பை ஏற்படுத்தி கொள்கிற. அவனுக்கு ஒரு கண்ணு போகணும்னா என்ன ஆகணும், உனக்கு 2 கண்ணு போனா மட்டும்தான் அவனுக்கு ஒரு கண்ணு போகும். அப்படின்னா அதனால பாதிப்பு யாருக்கு அதிகம்? நான் செத்தாலும் நீ என் வீட்டை மிதிக்க கூடாது அப்படின்னா நான் அதுக்கு இறந்து போகணுமே, அது எவ்வளோ பெரிய ஒரு காரியம். அப்போ தானே அவங்க மிதிக்கிறாங்களா இல்லையானே நமக்கு தெரிய வரும். அதாவது யோசனை இல்லாமல் நம்மளுக்குள்ள ஏற்படுகிற கோபங்கள் நம்மளையும் நம் குடும்பத்தையும் தான் அதிகமாக பாதிக்குதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீ இவன் கூட சமரசம் ஆகலைன்னு வை, பரவாயில்ல, அவன் காலில் போய் நான் எப்படி விழுவேன், அவன்கிட்ட போய் நான் எப்படி பேசுவேன்னு நீ நினைக்கிற. ஆனால் அவன் என்ன செய்ய போகிறான், உன்னை நியாயாதிபதிகிட்ட கொடுக்க போகிறான். நியாயாதிபதி சேவகன்கிட்ட கொடுத்து சேவகன் உன்னை சிறைச்சாலையில் வைத்து எத்தனை நாள் நீ துன்பப்பட போறியோ, எத்தனை காலங்கள் இந்த ஜெயிலில் இருக்க போறியோ, உன்னுடைய உடலின் எவ்வளவு பிரயாசத்தை நீ இழக்க போறியோ உனக்கு தெரியாது. இவ்வளவும் நடக்கிறதுக்கு பதிலாக நீ அவங்ககிட்டயே நீ என்ன செஞ்சுட்டு சரண்டர் ஆயிருங்கிறாங்க. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், தப்பே செய்யாத நான் தப்பு செய்த அவன் காலில் போய் விழுறதா, எதிராளியாக அவன் என்னை குற்றம் பார்க்க நான் அவங்கிட்ட போய் என்ன செய்யறது, என்னை தாழ்த்துவதா, அவனை ஜெயிக்க விட்டு என்னை நான் தோற்கடிப்பதா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அண்ணா கர்த்தர் சொல்லுகிறாரு, இது தோல்வி அல்ல, இது உன்னை தற்காத்து கொள்ள நீ பயன்படுத்துகிற ஒரு யுக்தி. உன்னுடைய குடும்பத்தை, உனக்கு வரவிருக்கிற ஒரு பெரிய ஆபத்தை நீ காத்து கொள்வதற்காக நீ எடுக்கிற ஒரு ஸ்டெப்புன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா நம்ம நிறைய நாள் அப்படி நடந்துக்கிறது இல்லை. 29வது வசனம், உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலம். போனா போது என்ன, கௌரவம் தானே குறைஞ்சு போதும், போனா போது என்ன, கொஞ்சம் அந்த ப்ரைடு தானே, அந்த பெருமை தானே அழிந்து போகும், போனா போது. அதாவது ஒன்றும் இல்லாமல் பிறர் முன்னாடி அவமானப்படவும் மொத்தமாக குடும்பமாக தாழ்த்தப்படவும் செய்யாம இந்த ஒரு இறங்கி போகிற ஒரு தன்மை உன்னை என்ன செய்யும், காப்பாற்றும்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை தப்பு முழுக்க எதிராளி கிட்டேயே இருக்கட்டும், ஆனா அவன் மனசாட்சி அற்றவனாக எதற்கும் துணிந்தவனாக இருக்கும்போது நாம நம்மளை கர்த்தருக்குள்ள ஞானத்தோடு காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும்னு தேவன் சொல்லுகிறார். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் காட்டு அப்படின்ட்டு கர்த்தர் சொல்லுகிறார். இது காட்டுறதுன்னா என்ன அர்த்தம், நீ என்னை என்னன்னாலும் பண்ணு, ஐ வில் அக்செப்ட் அப்படின்னு தானே அர்த்தம். இப்போ நம்ம ஒரு கன்னத்தை அடிச்சிட்டா இன்னொரு கன்னத்தையும் காட்டி நீ அடிச்சுக்கோ அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு கோழையா இருக்கிறானே, இப்படி எல்லாத்துக்கும் பயந்த ஒருவன்கிட்ட போய் நான் சண்டை போடுறதான்னு நினைச்சு கூட அவன் விலகி போகலாம். அது நமக்கு ஒரு பெரிய அவமானமா கூட இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, அவன் ஃபர்தரா உனக்கு எதிராக ரொம்ப மோசமான காரியங்கள் நடைபெறாதபடி அவன் உன்னை கீழே இறக்குவதற்கான எல்லா விதமான யுக்திகளும் கையாளாகாதபடி இந்த காரியங்கள் உன்னை காப்பாற்றும்.
ஒருவேளை நீதியின் மேல் பசித்தாகம் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள்னு நம்ம படிச்சிருக்கோமே. அதாவது நீதியே இல்லையே இந்த இடத்துல அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, ஒருத்தன் உனக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்து உனக்கு எதிராக சாட்சிகளை எல்லாம் ரெடி பண்ணி உன்னை மோசம் போக்க உன் குடும்பத்தை மிகவும் கீழே கொண்டு வர அவன் முயற்சி செஞ்சுட்டான். அப்போ அந்த வேளையில என்ன செய்யணும், எப்படி நடக்கணும்னு தேவ சமூகத்துல அந்த ஞானத்தை நாடணும். அந்த எதிராளியை இன்னும் தூண்டி விடுகிற காரியத்துல பேசாம இருக்க, அந்த எதிராளி இன்னும் வக்கரமும் இன்னும் வேகமும் கொண்டு நமக்கு எதிராக செயல்படுவதற்கு ஏதுவான காரியத்துல நம்ம ஈடுபடாதபடி ஞானத்தோடு நடந்து தன் வாயை மூடி அமைதியாக காத்துக்கொள்ள கர்த்தர் நம்மளை இன்னைக்கு நினைவுபடுத்துகிறார். அந்த ஏரோது ராஜா கிட்ட பதிலுக்கு பதில் இயேசு கிறிஸ்து பேசியிருந்தாருன்னு வைங்களேன், இந்த பரிசேயரும் சதிசேயரும் மக்களும் அல்ல, ஏரோது ராஜாவே வேறு ஒரு கொடிய தண்டனை கூட இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்துருக்கலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், எனக்கு ஒரு காரியம் இருக்கு, என் காரியம் நிறைவேறணும்னா நான் என்னுடைய நாவை அடக்கி கொள்ளணும். எனக்கு வலிக்குது, என்னை அவமானப்படுத்துறாங்க, நான் உயர்ந்தவன், எல்லாவற்றிலும் மேலானவன், எனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை கொடுக்க இவன் எம்மாத்திரம் அப்படின்ட்டு தன்னுடைய முழு பலத்தையும் வார்த்தையிலும் செய்கையிலும் இயேசு கிறிஸ்துவால காட்டியிருக்க முடியும். ஆனா அவர் பண்ணல. ஏன்னா நம்மளுடைய காரியம் வாய்க்க, நமக்கு எதிராக தேவனுடைய சித்தம் நிறைவேறாதபடி தடுக்க எத்தனையோ காரியங்கள் சுற்றி வருது. அதை யோசித்து செயல்படுத்தி அதிலிருந்து தப்பித்து கொள்ள தேவன் அன்று தன் நாவை அடக்கி தன்னுடைய சூழ்நிலைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தது போல நாமளும் ஒப்பு கொடுப்போமானால் நாம் நம் குடும்பத்தையும் நம்மளையும் பெரிய ஆக்கினைக்குள்ளார்ந்து பெரிய அக்னியிலிருந்து தப்பிவித்து காத்துக்கொள்ள முடியும். செய்வோமா? நம்மை தாழ்த்துவோமா? சமரசம் அப்படிங்கிறது எதிராளியோட கூட்டு சேர்றதல்ல, அவன் முன்பாக நாம் தோற்று போவதல்ல, நம்மை நாம் காத்துக்கொள்வது கர்த்தருக்குள்ளாக. God bless you.